ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். பொதுவாக நம்ம பூஜை ரூம் அப்புறம் நிலவாசல் என்ட்ரன்ஸ்லலாம் இந்த மாதிரி ரங்கோலி ஸ்டிக்கர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். நான் இன்னைக்கு எங்களுடைய நிலவாசல் என்ட்ரன்ஸுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கேங்க. இதை நான் எப்படி ஒட்ட போகிறேன், இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க எங்கள் வீட்டு நிலவாசல் என்ட்ரன்ஸ். இதில் நான் ஏற்கனவே இந்த மாதிரி 2 சைடு பார்டர் போட்ட ஒரு ஸ்டிக்கரும், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கோல்டன் கலர் சுவாமி பாதம் போட்ட ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்கேன். இதுக்கு அடுத்த என்ட்ரன்ஸ்லையும் இந்த மாதிரி நான் அதே சேம் இது தாங்க ஒரு 2 ஸ்டிக்கர் வாங்கி 2ஐயும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இங்கேயும் நடுவில் ஒரு கோல்டன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இது ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் எப்போவும் ரெகுலராக கோலம் தான் போடுவேன். ஆனால் கோலம் போடும்போது அது டெய்லி அழிஞ்சிட்டே இருந்தது. டெய்லியும் நம்ம அதை க்ளீன் பண்ணி போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கால் பட்டு அழிஞ்சிட்டே இருக்கேன்னு சங்கடமாக இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி வாங்கி அப்புறம் ஸ்டிக் பண்ணேன். இந்த 2 நிலவாசலையும் ஒட்டி இருக்கிற இந்த கோல்டன் கலர் ஸ்டிக்கரோட ப்ரைஸ் 50 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த பார்டரோட ப்ரைஸ் ஒரு இது 30 ரூபாய். இந்த கோல்டன் கலர் 50 ரூபான்னு வாங்கினேங்க. இந்த 2 நிலைக்கும் சேர்த்தே நம்ம இந்த பார்டர் 2 வாங்கினாலே போதும். அதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி 2 என்ட்ரன்ஸுக்குமே சேர்த்து ஒட்டிக்கலாம். எந்த இடத்துல நம்ம இப்போ இந்த ரங்கோலி ஸ்டிக்கரை ஒட்ட போகிறோமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். நல்லா மாப் பண்ணிவிட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா காய வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமெல்லாம் காஞ்சிருச்சு. இந்த நிலவாசலோட அடிப்பகுதியில் இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் நான் ஒட்ட போகிறேங்க. இன்னும் ஒட்டலை. இந்த சைஸ் நல்லா சென்ட்ரு பண்ணி கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துலேருந்து எவ்வளோ வரைக்கும் ஒட்டினா சென்டராக இருக்கும் அப்படின்னு வச்சு பார்த்தேன். இப்போ இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டர் வரைக்கும் ஒட்டினா நமக்கு சென்டராக கரெக்டாக வருது. கீழே இருக்கிறத மட்டும் லேசாக எடுத்து விட்டுட்டு நம்ம லேசாக அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு இழுத்துட்டே வந்தோன்னா அப்படியே நல்லா ஈஸியாக ஒட்டிடும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது நான் சும்மா கையை வச்சு தான் அப்படியே தேய்ச்சி விட்றேன். நீங்கள் கையில் வச்சு தேய்க்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன கிளாத் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா எந்த இடத்துலையும் அந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக ஒட்டிடும். இந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கிற அந்த கீழே உள்ள அந்த பேப்பரை ஒட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. ஒரேடியாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒட்டினீங்கன்னா மாற்றி மாற்றி இதிலையே ஒட்டிட்டு உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டும் போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒட்ட வரும். நிலவாசலுக்கு இந்த மாதிரி அடியில் நீங்கள் ஒட்டினீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டியிருக்கிற இந்த ரெட் கலர் ஸ்டிக்கரோட ப்ரைஸ் 50 ருபீஸுங்க. மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் லேபிள் பார்டர் இருக்குது பாருங்கள், அது 30 ரூபாய். இந்த ரெட் கலர் 50 ரூபாய் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக இந்த நிலவாசலுக்கு முன்னாடி நான் இதிலேயே கொஞ்சம் வேறு டைப்பில் இந்த கோலம் போட்டிருக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தாங்க கீழே அந்த பேப்பர் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டே நல்லா அப்படியே நீங்கள் தடவி விட்டுட்டே வாங்க. இந்த கோலம் போட்ட இந்த ஸ்டிக்கர் நான் இந்த நிலையிலேருந்து அந்த நிலை வரைக்கும் ஒட்டுறதுனால ஒன்று எனக்கு பத்தலை. அதனால் 2 வாங்கி அப்படியே இதிலேயே ஜாயின் பண்ணி அப்படியே ஒட்டுறேன். இதுவுமே ரொம்ப ஈஸி தாங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாகவே ஒட்டி எடுத்துடலாம். இந்த கோலம் போட்ட பார்டர் ஸ்டிக்கரோட ப்ரைஸ் 30 ருபீஸுங்க. நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்ததான் இந்த ரெட் கலரில் ரவுண்டாக உள்ள இந்த ரங்கோலி ஸ்டிக்கரை இந்த இடத்துல ஒட்ட போகிறேன். இதுவும் நான் 2 வாங்கியிருக்கேன். இந்த ரெட் கலர் ரவுண்ட் ஸ்டிக்கரோட ப்ரைஸ் ஒன்று 50 ருபீஸுங்க. இந்த ரெட் கலர் ரவுண்ட் ரங்கோலி ஸ்டிக்கர் நான் 2 நிலைக்கு முன்னாடியும் ஒவ்வொன்று ஒட்டியிருக்கேன். நிறைய பேர் எப்படி ஒட்டுவாங்கன்னா சென்டரில் நல்ல பெரிய ஸ்டிக்கராக வாங்கி ஒட்டிட்டு சைட்லலாம் இந்த பார்டர் மட்டும்தான் ஒட்டுவாங்க. நான் 2 நிலைக்கு முன்னாடியும் ஒட்டிட்டு நடுவில் பார்டர் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம வீட்டு அந்த இதில் கோலம் போட்டுக்கலாம், நம்ம கையால் கோலம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்டரில் நான் எதுவும் ஒட்டாமல் இந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வீட்டு நிலவாசலை நம்ம நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நிலவாசல் முடித்ததுக்கப்புறமா இதுக்கு அடுத்து உள்ள இந்த என்ட்ரன்ஸ்லையுமே இந்த கீழே இந்த அடிப்பகுதியில் இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் நான் ஒட்ட போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இந்த ஓரத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
அந்த நிலவாசலுக்கு ஒட்டும் போது எதையுமே நான் கட் பண்ணி எடுக்கல, அப்படியே தான் ஒட்டினேன். அது கொஞ்சம் சைஸ் வந்து இதை விட பெருசாக இருந்திருக்கும் போல். இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெளியே வந்தது. அதனால் இந்த பார்டர் மாதிரி சின்னதாக ஒரு லைன் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஒட்டுறேன். இப்போ இதில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒட்டிகிட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் ஸ்டிக்கரோட ப்ரைஸும் வந்துட்டு 50 ருபீஸுங்க. இப்போ எல்லா ஸ்டிக்கரையுமே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த மெயின் நிலவாசலும் இதுக்கு அடுத்து உள்ள அந்த என்ட்ரன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.